நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கும்போது அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் 20க்கு 60 தான் இருக்கும். நிறைய பேர் அந்த இடம் தான் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு நல்ல பிளான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த வீடு அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா 20க்கு 60 வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுடைய பிளானும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடு எப்படி பண்ணியிருக்காங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு வுட் லுக்லேயே இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 60 லேண்ட் ஏரியாவில் கட்டியிருக்கக்கூடிய வீடு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பட்ஜெட்டான வீடாக பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டான விஷயங்களும் அழகான விஷயங்களும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, இந்த வீடு என்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க, இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எலிவேஷன் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நார்மலாக கொடுக்காம நல்லா ஹைட்டாகவே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு இந்த வீட்டுடைய லுக்கை இன்னுமே எலிவேட் பண்ணி காட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் கேட்டு மாதிரி இல்லாமல் ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. அதோட கஸ்டமைஸ் டிசைனில் பண்ணியிருக்காங்க. அந்த கேட்டுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ஆர்ச்சு, மேலே லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா 3 நீஷஸ் மாதிரி கொடுத்து அதுலேயுமே லைட்டிங்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஸ்டீலில் கொடுப்பாங்க, எம்எஸ் ஸ்டீலில். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் ஸ்லாபையே கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கிறது. அதுவுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த காம்பவுண்ட் வாலை தாண்டி தான் பார்த்திங்கன்னா வீட்டுடைய வாலை நீங்கள் பார்க்க முடியும். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் டிசைனுக்காக அங்கே பால்கனியில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் கிளாஸோட ரெயிலிங்கு, மேலே ஒரு பர்கோலா டிசைனு, அதையுமே லைட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெயிலிங் கொடுத்துருக்காங்க. பால்கனி மாதிரியே டிசைனில் அந்த பெர்கோலாவை டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த ஏரியாவை. அதுவுமே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சைடு வந்து வாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைல் ஒர்க்கை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ளே என்ட்ரானோம் அப்படின்னா மெயின் டோர் இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏரியா ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் ஸ்லாப் போட்டு படிக்கட்டு எல்லாத்துலேயும் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷூ ரேக் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வால் நீங்கள் பார்க்கலாம். ஒரு அழகான ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருக்காங்க. வாட்டர் ஃபால் ஆகி அப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி. கீழே வந்து சின்னதாக மீன் தொட்டி மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் பெபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஒருவேளை மீன் விடுவாங்க ஃபியூச்சரில் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை. இதுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய இந்த வாலை வந்து பார்த்திங்கன்னா டைல் ஒட்டி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நேச்சுரல் ஸ்டோன் மாதிரி லுக்கில் இருக்கக்கூடிய டைலு அதை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு இந்த ஏரியாவும் அழகாகவே இருக்குது. கொஞ்சம் மினிமம் பட்ஜெட்டில் அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க. இது மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாடர்னான ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. வுட்டு வந்து பார்த்திங்கன்னா வேங்க மரத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. டோருடைய மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் பெரிய டோராகவும் ஒரு டோர் வந்து சின்ன டோராகவும், அதாவது மதர் அண்ட் சன் ஆப்ஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டீல் டோரில் நீங்கள் நிறையா இந்த மாதிரி பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி டிசைனில் பண்ணியிருக்காங்க. இந்த பெரிய டோரில் மட்டுமே காவிங் டிசைனு மாடர்னான டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஒரு கிளாஸ் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க, வெளிச்சம் மட்டும் வர்ற மாதிரி. இப்போ மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிவிங் ஏரியா மட்டும் இல்லாமல் அந்த சைடுமே ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஓப்பனாகவே கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு பெரிய ஏரியா மாதிரியே அது கவர் ஆகிருக்கு. 20க்கு 60 அப்படின்ற சைஸில் கட்டியிருக்கிற ஒரு வீடு இந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக டிசைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கான ஐடியாவும் உங்களுக்கு இதில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லிவிங் ஏரியாவில் உங்களுக்கு உள்ளே என்ட்ரானோடனே ஃப்ளோரிங்கை பார்த்தீங்கன்னா தெரியும், 4x2 டைல்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, எல்லா ஏரியாவிலையும் இதே டிசைன் இதே சைஸில் இருக்கிற டைலை தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த லிவிங் ஏரியாவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் மேக்ஸிமம் இந்த வால் ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணி ஒரு இன்டீரியர் டிசைனு யூபிவிசியில் தான் பண்ணியிருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, இந்த வீடு ஃபுல்லாகவே யூபிவிசி இன்டீரியர் தான். இந்த யூபிவிசி இன்டீரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து லூவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வால் பேனல் மாதிரியான டிசைனு, கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ராஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதோட இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணி செல்ஃப்லாம் வச்சுருக்காங்க. ஷோகேஸ் மாதிரியான டிசைனு வித் லைட்டிங்கோடு பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த லிவிங் ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரியான ஃபால் சீலிங் டிசைனும் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் 2 ஃபால் சீலிங் தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுத்து இதில் ஒரு ஃபேனு அதில் ஒரு ஃபேனு அப்படி கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட விண்டோஸும் நீங்கள் பார்க்கலாம். இந்த சைடு 2 சிங்கிள் விண்டோஸும், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விண்டோ. இது எலிவேஷன் சைடு இருக்குது அப்படின்றதால பார்த்திங்கன்னா உடன் கலரில் இருக்கிற யூபிவிசி விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூபிவிசி விண்டோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த லிவிங் ஏரியாவிலேருந்து இந்த சைடு இருக்கக்கூடிய ஏரியா டைனிங் ஏரியாவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு பார்ட்டிஷனு, இதுவுமே யூபிவிசியில் தான். மேலே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேமும் யூபிவிசி, அதில் ஒரு சின்ன சாண்டியர் லைட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டைனிங் ஏரியாவிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலில் எப்படி கலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரியான பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவில் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வால்லையே ஒரு சின்ன நீஷ் சிவில் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஏரியா அப்படின்றதால இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு கீழே ஒரு வாஷ் பேஷன் யூனிட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க.
கீழே அதுக்கு கீழே வேனிட்டி யூனிட்டு, இதுவுமே ஃபுல்லாக யூபிவிசி தான். அதோட பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த லோவர் டிசைன் எல்லாமே யூபிவிசி. இங்கே வந்து ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் இருக்குது. ஸ்டோரேஜ் செல்ஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அந்த படிக்கட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியாவை யூஸ் பண்ணுற மாதிரி. அதோட இந்த சைடுமே பார்க்கலாம். இந்த சைடுமே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு கொஞ்சோண்டு யூஸ் பண்ணுற மாதிரியும், இந்த சைடுமே இந்த மாதிரி ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதோட இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி படிக்கட்டுக்கு கீழே. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து கிச்சனுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சனாக கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் அந்த லிவிங் ஏரியா மெயின் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கேருந்து இந்த எண்டு வரைக்குமே நீங்கள் பார்க்க முடியும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஸ்பேஷியஸாகவே இருக்கும். கிச்சனை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கவுண்டர் டாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கு ஃப்ரண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே யூபிவிசியில் தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஷெல்ஃபு வித் லைட்டிங்கோட மேலே 2 லைட்டு சின்னதாக ஒரு 2 கேன்லியர் லைட் தொங்க விட்டுருக்காங்க. இப்போ இந்த கிச்சனுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா யூபிவிசி இன்டீரியர் தான். மேலே வந்து கிரானைட் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சிவில் ஒர்க்கில் வந்துடும். அடுத்து மேலேயும் கபோர்டு இருக்குது. லாஃப்ட்டு, இது லாஃப்ட் எல்லாமே சிவில் ஒர்க்கு. அந்த லாஃப்ட்டுக்கு மேலே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் இல்லை. லாஃப்ட் இல்லாமல் யூபிவிசிலேயே உங்களுக்கு வந்து அந்த பேஸ் கொடுத்து அது மேலே டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே பாக்ஸ் டைப்பில் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மட்டும்தான் லாஃப்ட் இருக்குது. இதில் டோர் மட்டும் போட்டிருக்காங்க. லாஃப்ட் இல்லாத இடம் ஃபுல்லாக பாக்ஸ் டைப்பில் யூபிவிசியில் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப்பில் இருக்குது மேடை. அங்கே வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு மேடை இருக்குது. அது வந்து ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதோட இந்த சைடு இருக்கிற வால்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் இதில் டிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டால் யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பேண்ட்ரி யூனிட்னு சொல்லலாம். அதெல்லாம் செல்ஃப் வச்சு சிம்பிளான டிசைனில் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணாக்கா உங்களுக்கு பேண்ட்ரி யூனிட் ஒன்று வெளியே வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி அக்சசரிஸ் கொடுத்தா ரேட்டு கூட வரும். அந்த மாதிரி இல்லாமல் சிம்பிளாக அழகாக டிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு சின்ன மேடை, இதுவுமே பிவிசியில் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து கீழே டோர் போட்டு ஷெல்ஃப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு டால் யூனிட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவனு இந்த மாதிரியான ஏதாவது ஐட்டம் இங்கே வைக்கிறதுனா வச்சுக்கலாம். அதுக்கான பவர் பாயிண்ட் எல்லாமே இங்கேயே இருக்குது. இதில் கீழே ஷெல்ஃப்ஸு, அப்புறம் மேலேயும் உங்களுக்கு ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் உட்டில் நீங்கள் இந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஃபுல்லாகவே யூபிவிசியில் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு இது பண்ணியிருக்காங்க. இங்கே மேலே டோரை ஓப்பன் பண்ணி இதில் ரைஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது அப்படின்னு தெரியும். இதில் எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் பண்ணலை, WPC மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெயிட்டு நிறையா தாங்க வேண்டியது இருக்குது அப்படின்றதால. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிங்க்கு, 2 சைடு இருக்கக்கூடிய அந்த சிங்க்கு கொடுத்துருக்காங்க. 2 டேப்பும் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டேங்க் வாட்டர் வரும், இன்னொன்று கார்பரேஷன் வாட்டர் வரும். இப்போ அந்த கிச்சனுக்கு பேக் சைடில் இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன கவுண்டர் டாப்பு, ஏதாவது வாஷ் பண்ணுறதுக்கு சர்வீஸ் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பேக் சைடு இருக்கிறது அந்த சைடு இருக்கிற வீடு, இது அந்த சைடு இருக்கிற வீடும் இவங்களோடது அப்படின்றதால அது கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு வழி கொடுத்துருக்காங்க. இப்போ கிச்சன்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு இந்த பக்கத்தில் பூஜை ரூமு. இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா WPC, இங்கே நிலவுமே WPCயில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி ப்ளூவர்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடை மாதிரி ஒர்க்கு, கபோர்டு ஒர்க்கு கீழே பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா யூபிவிசியில் தான் இந்த கபோர்டு ஒர்க்குமே ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. கீழே ட்ராஸ், இங்கே இலை போடுறதுக்கான ஒரு ட்ரே, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே கவுண்டர் டாப்பில் மட்டும் கிரானைட் போட்டிருக்காங்க. இப்படி இங்கே சைடில் இது எல்லாமே ஷெல்ஃப்ஸ் சின்ன சின்னதாக யூபிவிசி தான். இங்கே பேக் சைடில் லோவர்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்காக இதுவுமே WPC போர்டில் CNC கட்டிங் டிசைன் பண்ணி அந்த ஏரியாவை மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பூஜை ரூமுக்கு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு. டோர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடிமேடு ஃப்ளஷ் டோர் தான். இந்த ரூமுடைய சைஸு, அப்புறம் ஹாலோடைய சைஸு, மற்ற பிளான் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ரூமில் இங்கே ஒரு சைடு விண்டோ, இந்த சைடு விண்டோ, ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் விண்டோவாக கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோஸ் தான் எல்லாமே, மஸ்கிட்டோ நெட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே லாஃப்ட் எல்லாத்துலேயுமே டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு WPC தான், ஃபுல் அண்ட் ஃபுல் WPC டோரு, அப்புறம் இந்த ஃப்ரேம் எல்லாமே. வந்து ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி தான், அதனால் இந்தியன் டாய்லெட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட சீலிங் வரைக்குமே டைல் வந்து ஒட்டி கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ மேலே போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் ஏரியா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங்கில் ஃபுல்லாக கிரானைட் போட்டிருக்காங்க. அதாவது லப்போர்த்தா கிரானைட்னு சொல்லுவாங்க, ஸ்கிட் ஆகாத மாதிரியான கிரானைட்டு. ரெயிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் கிளாஸ் யூஸ் பண்ணி ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சீலிங்கில் ஒரு லைட்டு இருக்குது, அதை பார்க்கலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீலிங்லேயுமே இந்த மாதிரி லைட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், அதே மாதிரி மேலேயும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேர் கேஸுமே வந்து பார்த்திங்கன்னா செயின்டு ஸ்டேர் கேஸ் மாடலில் பண்ணியிருக்காங்க. அது கீழே அந்தளவுக்கு தெரியாது, கபோர்டு ஒர்க் பண்ணதெல்லாம் மேலே நீங்கள் இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ மேலே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லிவிங் ஏரியா இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில். இந்த லிவிங் ஏரியாவில் இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, வால்லையே ஹேங் ஆன மாதிரி. வேணும்னா ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். யூஸ் பண்ணுறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நீஷு, இங்கே ஒரு நீஷு வித் லைட்டோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஒர்க்கிங் ஏரியா மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுக்கான கபோர்டு இருக்குது. ப்ளஸ் இங்கேயுமே அந்த மாதிரி ஃபோல்டபுள் டேபிள் 2 கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர், லேப்டாப்பு இதை மாதிரி எதாவது வச்சு இங்கே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கான பவர் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு இந்த பக்கம் வந்து பெரிய ஒரு டோரு, ஃப்ரெஞ்சு டோர் கொடுத்துருக்காங்க யூபிவிசியில், அந்த சைடு இருக்கிற பால்கனிக்காக. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்கனி ஏரியாவில் மட்டும் உடன் கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரியான ஃப்ளோரிங்கு. இங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரைலிங்கு நம்ம கீழே இருந்தே பார்த்துருப்போம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெர்கோலா டிசைன் பார்க்கலாம். அந்த பெர்கோலா டிசைன் ஜென்ரலாக வந்து ஓப்பனாக அந்த ஸ்லாப் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம நடக்கிறது வந்து ரிஸ்க்காக தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் கொடுத்து அந்த ஏரியாவை நடக்கிற மாதிரியே ஓரளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. வேணும்னா நீங்கள் அந்த ஃப்ளோர் மேலே அந்த லைனாக இருக்கு இல்லையா, பெர்கோலா பீமு, அது மேலே நடந்துக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டிக்காக ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெயிலிங் கொடுத்துருக்காங்க. இது நம்ம மேலே வந்து பார்க்கலாம். இப்போ அங்கேருந்து நம்ம வந்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் விண்டோ, ஏன்னா 2 சைடும் கேப் இருக்குது, அதனால் அவங்க விண்டோ கொடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எலிவேஷன் சைடுன்றதால அது மட்டும் உடன் கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூமு. இந்த பாத்ரூம்லேயுமே வால் டைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்கும் ஒட்டியிருக்காங்க. அதோட இங்கே ஷவர் பேனல் வந்து பார்த்திங்கன்னா சீலிங்லேருந்து வர்ற மாதிரியான ரெயின் ஷவர் மாடலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பைப் அங்கேருந்து வருது. இப்போ இங்கே வந்து ஃபால் சீலிங் மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிங்கன்னா அந்த பைப்பெல்லாம் மறைஞ்சிடும். இங்கே இருக்கக்கூடிய இந்த மிக்சரு, அப்புறம் அந்த வெஸ்டர்ன் கிளாந்தட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்கோ பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூம் இருக்குது. இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி, ட்ரெஸ்ஸிங் ஏரியா சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி இது சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குது. அதோட இந்த சைடு ஃபுல்லாகவே வால் ஃபுல்லாகவே வார்ட்ரோப் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக யூபிவிசியில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக இந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் ஒரு சின்ன விண்டோ இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்வுட் பிராண்ட்லேருந்து பண்ணியிருக்காங்க. அந்த ரூமுக்கு பக்கத்தில் இங்கே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து கீழே இருந்த ரூமுக்கு நேராக இருந்தாலும் அதே சைஸுக்கு இல்லை, அதை விட பெரிய ரூமாக இதை கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுலேயுமே 2 விண்டோ இருக்குது. அதே மாதிரி லாஃப்டில் டோர் போட்டு இங்கேயுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒரு அட்டாச் பாத்ரூமு WPC டோரோட கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம்லேயும் டைல் வந்து சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரியே வெஸ்டர்ன் கிளாத்தட்டு எல்லாமே வந்து எஸ்கோ பிராண்ட்லேருந்து பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் ஃப்ளோரோட சீலிங்லேயும் வந்து பார்க்கலாம், சென்டரில் ஒரு ரவுண்ட் லைட்டு, பெரிய லைட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படிக்கட்டு ஏரியா ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி லைட்டு வந்து கொடுத்துருப்பாங்க, சின்ன சின்னதாக கொடுத்துருப்பாங்க. இங்கே மட்டும் நல்லா பெருசாக கொடுத்துட்டாங்க. இப்படி கீழே இருந்து பார்க்கும்போதே கூட எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன லைட்டு ப்ளஸ் பெரிய லைட்டு எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சின்ன சர்வீஸ் ஏரியா மாதிரி கொடுத்து இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான டேப்பு, அப்புறம் அவுட்லெட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே தான் ரூம் இருக்குது. இந்த ரூம் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான வெளிச்சம், காத்தோட்டம் இருக்கிற மாதிரியான ஒரு ரூமு. ஏன்னா மாடியில் இருக்கிறதால அந்த சைடும் விண்டோ, இந்த சைடு விண்டோ, இந்த சைடு விண்டோ, அதுவும் இந்த சைடு வந்து நல்ல பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க. இது எலிவேஷன் சைடு யூஸ்வலாக நம்ம சொல்கிற மாதிரி உடன் கலரில் கொடுத்துட்டாங்க. அதுவும் யூபிவிசி விண்டோ தான். அதனால் காற்று இந்த ரூம் உள்ள வந்த உடனே ஃபீல் பண்ண முடியுது. காற்று வந்து நல்லா ஹெவியாகவே வருது. இங்கே இருக்கிற பாத்ரூமாக இந்தியன் கிளாஸ் கொடுத்துட்டாங்க. சீலிங் வரைக்கும் டைலு. இந்த டைல் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி இந்த வாலில் ஒட்டி இருக்கிறது பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான சேஃப்டி கேட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா கூல் ரூஃப் டைல் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கீழே சொன்னிருந்தோம் இல்லையா,
பழைய வீடு அதுக்கு போகிறதுக்கான ஒரு வழி கொடுத்துருக்காங்கன்னு, அதேமாரி மாடியிலேருந்து போகிறதுக்கான ஒரு வழி கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னும் இது பண்ணல. ஒருவேளை அதை ஆல்ட்ரு பண்ணாக்கா அதையும் இதையும் ஜாயின் பண்ணுறதுக்காக இப்போ அங்கே ஒரு வழி கொடுத்து டெம்பரரியாக கொடுத்து விட்டு வச்சுருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டுடைய கிரவுண்ட் ஃப்ளோருடைய பிளான் தான் மெயினாக இருக்கும். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து கூட என்னென்ன சைஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டை கட்டினது பார்த்தீங்கன்னா அசோக் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரி சரௌண்டிங்கில் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வீட்டுடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 லட்சம். டோட்டல் பில்டப் ஏரியா அப்படின்றது 2000 ஸ்கொயர் ஃபீட். இந்த மாதிரி நீங்களும் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது ஒரு கருத்துக்கள் எவ்வளோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.